Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே கண்மாயில் நடைபெற்ற மீன்பிடி திருவிழாவில் ஏராளமானோர் போட்டி போட்டு மீன்களை பிடித்தனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் பாண்டியன் வழங்கும் தகவல்களை கேட்கலாம். பாண்டியன், விவரங்கள். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள சருவலைப்பட்டி கிராமத்திற்கு உள்ள பூதக்கருப்பு கோவிலுக்கு சொந்தமான கம்பளி கம்மாயில் இன்று மீன்பிடி திருவிழா மிக விமர்சையாக நடைபெற்றது. சுமார் 7 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள இக்கம்மாயின் மூலம் இப்பகுதியில் உள்ள 50 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெற்று வருகின்றன. இந்த நிலையில் இப்பகுதியில் விவசாய அறுவடைகள் பணிகள் முடிந்தவுடன் ஆண்டுதோறும் கிராம மக்கள் ஒற்றுமுறையுடன் வாழ வேண்டி மழை பெய்து நீர்நிலை பெருகி விவசாயம் செழிக்க வேண்டும் என்று இந்த மீன்பிடி திருவிழா நடத்தப்படுவது வழக்கம். அதன்படி கிராம சார்பில் சமூக வலைதளங்களில் இன்று மீன்பிடி திருவிழா நடைபெற உள்ளதாக தகவல்கள் அறிவிப்பு செய்யப்பட்டிருந்த நிலையில் சருவலைப்பட்டி மற்றும் அதன் சுற்றிவற்ற பகுதியான வடக்கு வலையப்பட்டி, தனியாமங்கலம், கீழையூர், கீழளவு, எட்டிமங்கலம் மற்றும் அருகே உள்ள சிவகங்கை மாவட்டத்திலிருந்து பல்வேறு பகுதியைச் சேர்ந்த சுமார் 1000க்கும் மேற்பட்ட மக்கள் அதிகாலை முதலே மீன்பிடி திருவிழாவில் கலந்து கொள்ள கம்மாய் கரையில் காத்திருந்தனர். அதனைத் தொடர்ந்து ஊர் பெரியவர்கள் கோவில் சாமி கும்பிட்டு வந்து வெள்ளை வீசி மீன்களை பிடிக்க அனுமதி அளித்தனர். மீன்களை பிடிக்க அனுமதி அளித்தவுடன் கம்மாய்க்குள் ஒன்று சேர இறங்கிய பொதுமக்கள் தாங்கள் கொண்டு வந்திருந்த கச்சா, ஊத்தா, வலை, கூடை உள்ளிட்ட மீன்பிடி உபகரணங்களின் மூலம் கட்லா, கெளுத்தி, ரேகு, ஜிலேபி, ஐரை போன்ற உள்ளிட்ட பல்வேறு வகையான நாட்டு மீன்களை போட்டி போட்டு பிடித்தனர். இதில் சிறியவர் முதல் பெரியவர் வரை அனைவரும் சரிசமமாக கலந்து கொண்டும் இந்த மீன்பிடி திருவிழாவில் நடத்தப்படுவதன் மூலம் நல்ல மழை பெய்து விவசாயம் செழிக்கும் என்பது இப்பகுதி மக்களின் ஐதீகமாக உள்ளது. விக்னேஷ், விவரங்களுக்கு நன்றி பாண்டியன்.